பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அளவற்ற அருளாளன் இன்னும் நிகரில்லா அன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வின் மாபெரும் கிருபையால் ஜாஹிரா கல்லூரியினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ரமலான் மாத சிறப்பு நிகழ்ச்சிகளினூடாக பிறை டிவியின் நேர்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். நேர்களுக்கு இயசலாம், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்பொழுதை அழகிய முறையில் சிறப்பு ரமலான் நிகழ்ச்சிகளுடன் கழிக்கலாம் என நினைக்கின்றேன். அதற்காக வேண்டி எமது ஜாஹிரா கல்லூரியினால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிகழ்ச்சிகளில் முதலாவதாக இறைவன் தந்த இறைமறை, வாழ்வு தந்த வான்மறை, நேர்வழி தந்த நேர்மறை, திகட்டாத திருமறையாம் அல் குர்ஆனில் இருந்து சில வசனங்கள் யோதி இந்நிகழ்வை இனிதே ஆரம்பித்து வைப்பதற்காக வேண்டி நான் அழைப்பது தரம் 8 சேர்ந்த மாணவர் எம் அம்ஹர் அப்துல்லா. அஊஸு பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அர்-ரஹ்மானு அல்லமல் குர்ஆன் خلقல் இன்சான் அல்லமஹுல் பயான் الشمس والقمر بحسبان والنجم والشجر يسجدان والسماء رفعها ووضع الميزان ألا تطغوا في الميزان صدق الله العظيم. அழகிய முறையில் கிராத் பாராயணம் செய்த மாணவருக்கு ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். நேர்களுக்கு இந்நிகழ்வு பற்றிய அறிமுகத்தை இனிதே வழங்குவதற்காக வேண்டி ஜாஹிரா கல்லூரியின் இஸ்லாமிய சங்கத்தின் பொறுப்பாசிரியர் மதிப்பிற்குரிய திரு இன்ஹாம் இஸ்மாயில் ஆசிரியர் அவர்களை அன்புடன் அழைத்து நிற்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று இந்த நிகழ்வினை ஒழுங்கு செய்த பாடசாலை ஜாஹிரா கல்லூரியாகும். இக்கல்லூரி 1892ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்ட பாடசாலை. இப்பாடசாலையினை உருவாக்குவதற்கு எம்சி சித்திலெப்பே, வாப்பிச்சி மரிக்கார் மற்றும் ஒராபி பாஷா போன்ற மூத்த சிந்தனையாளர்களுடைய பங்களிப்பு மிக முக்கியமானதாகும். அவ்வகையில் இன்று எமது பாடசாலை 5500 மாணவர்களுக்கும் மேலாக 250 ஆசிரியருக்கும் மேலாக கற்றல் கற்பித்தல் விடயங்களில் ஈடுபட்டு கொண்டுள்ளனர். அவ்வகையில் எமது பாடசாலையில் 3 மொழிகளிலும் கற்றல் கற்பித்தல் விடயங்கள் நடைபெறுகின்றன. 2013 முதல் பொறுப்பெடுத்த எமது மதிப்பிற்குரிய அதிபர் ட்ரிஸி மரிக்கார் அவர்களுடைய காலத்தில் மிகவும் புகழ்பெற்ற சாதனைகளை பாடசாலை நிகழ்த்தி கொண்டு வருகிறது. அவ்வகையில் புலமை பரீட்சையில் 200 புள்ளிகளை பெற்று நாடளாவிய ரீதியில் சாதனை படைத்தது. அத்துடன் கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சைகளில் 100க்கும் அதிகமான மாணவர்கள் பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். மேலும் புலமை பரீட்சையில் 70க்கும் மேற்பட்ட மாணவர்கள் சித்தி அடைந்து பாடசாலை கல்வி வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு புரட்சியை ஏற்படுத்திய தருணமாகும். மேலும் எமது பாடசாலையில் பல விளையாட்டு கழகங்கள், பல இணை
பாடவிதான செயற்பாடுகளில் ஈடுபடுகின்ற கழகங்கள் ஈடுபட்டு வருகின்றன. அவ்வகையில் திருமதி ஜீனத் இஸ்மாயில் உப அதிபருடைய தலைமையின் கீழ் 20க்கும் மேற்பட்ட கழகங்கள் காணப்படுகின்றன. அக்கழகங்கள் மாணவர்களுடைய தலைமை பயிற்சிகளை மெருகூட்டவும் செம்மைப்படுத்தவும் வழிகாட்டி கொண்டுள்ளது. மேலும் இந்த நிகழ்வுகள் ஒழுங்கு செய்யப்படுகின்ற மாணவர்கள் கூட இக்கழகங்களில் ஈடுபட்டு தமது திறமைகளை வெளிக்காட்டிய மாணவர்களே ஆவர். மேலும் எமது பாடசாலையின் அடுத்த இலக்கான குட் டு கிரேட் என்ற இலக்கினை அடைவதற்கு 2030ஆம் ஆண்டு அதற்கான திட்டமிடல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அத்திட்டமிடல்களை மேற்கொள்வதற்கு எமக்கு பங்களித்து கொண்டிருக்கின்ற நிறைவேற்றுக்குழு உறுப்பினர்கள் மற்றும் பழைய மாணவர் சங்க உறுப்பினர்கள், பெற்றோர் ஆசிரியர் குழுவினர்களுக்கு இவ்வேளையில் நன்றி தெரிவித்து கொண்டு, மேலும் இந்த நிகழ்வில் பாடசாலை மாணவர்களை பயிற்சிகளை கொடுத்து திறம்பட பயிற்சி அளித்த ஆசிரியர்களான மௌலவி முஜாஹித் மற்றும் ஷேக் முஸ்னி அவர்களுக்கு இஸ்லாமிய சங்கத்தின் பொறுப்பாசிரியர் என்ற வகையில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேயர்களுக்கு நிகழ்வு பற்றி அறிமுகத்தை வழங்கிச் சென்ற இன்ஹாம் இஸ்மாயில் ஆசிரியர் அவர்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு, இப்போது ரமலான் மாதத்தின் வரலாற்றையும் நோன்பை பற்றிய தற்கால விஞ்ஞானிகளின் கருத்துக்களையும் ஒரு உரையாக நிகழ்த்த தரம் 7ஐ சேர்ந்த சகோதரன் MRA யூஷாவை நாம் அம்மோடு அழைக்கின்றோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அம்மா பஅத். ஆலமெல்லாம் படைத்தாலும் அண்ட சராசரத்தின் படைப்பாளன் வல்லோன் அல்லாஹ்வுக்கே அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ். நான் இன்று உங்கள் முன்னிலையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் அருளால் ரமலான் நோன்பு பற்றிய சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இவ்விடத்தில் நிற்கிறேன். முதலாவது, ரமலான் நோன்பு பற்றிய ஒரு அறிமுகத்தை கூற விரும்புகின்றேன். மக்கா அல்லது மதீனாவில் இஸ்லாம் பரப்பப்படுவதற்கு முன்பே நோன்பு நோட்பது வழக்கமாக இருந்தது. ஆனால் தொடக்கத்தில் இன்றுள்ளது போல் இருக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடையிடையே நோன்பை கடைபிடித்திருந்தாலும் கூட அவரது தோழர்களுக்கோ அல்லது அவர்களை பின்பற்றுபவர்களுக்கோ 30 நாட்கள் நோன்பு கடமையாக்கப்படவில்லை. ஹிஜ்ரி 2 அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு இடம்பெயர்ந்த 2ஆம் ஆண்டில் நோன்பு கடமையாக்கப்பட்டது. அன்று முதல் இன்று வரை எந்தவித மாற்றமும் இல்லாமல் நோன்பு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. நோன்பின் பிரதான இலக்கு இறையச்சத்தை பலப்படுத்தல் என்ற போதிலும் உடல் உள்ள ஆரோக்கியத்தை மேம்படுத்தல், ஏழை எளியவர்களின் பசி பட்டினியை உணர்ந்து கொள்ளல், தமது தேவைக்கு மேலதிகமாக உணவிற்காக செலவிடும் வீண் செலவுகளை தவிர்த்து அவற்றை எளியவர்களுக்கு சகாத் சதகா மூலம் வழங்குதல் போன்ற நட்பண்புகள் வளர்க்கப்படுவதும் உள்ளடங்கப்படும். மேலும் நவீன வைத்தியத்துறையும் நோன்பு நோட்பதால் உடலுக்கு கிடைக்கும் அனுகூலங்களை பற்றி குறிப்பிடும்போது, உடலிலிருந்து நச்சுப் பொருட்களை வெளியேற்றல், அதாவது நாம் வீட்டில் மட்டுமின்றி வெளியே உட்கொள்ளும் இனிப்பு பண்டங்களும் நொறுக்கு தீனிகளும் AGEs அட்வான்ஸ் குளுக்கோஷன் அண்ட் ப்ராடக்ட்ஸ் ஆக மாறுகிறது. இவ்வகையான நச்சுப் பொருட்கள் 14-18 மணித்தியாலங்கள் நோன்பு நோட்பதால் வெளியேற்றப்படுகிறது. உடலிலிருந்து தேவையற்ற கொழுப்பை குறைக்கிறது. நாம் நோன்பு நோட்பதால் நமது உடலில் குளுக்கோஸ் வெளியேற்றப்பட்டு நமது உடலில் உள்ள கொழுப்பு ஆற்றலாக மாறுகிறது. இதை கீட்டோசிஸ் என்று அழைப்பர். நம் குருதியில் மட்டுமன்றி சிறுநீரகம் போன்ற உள்ளுறுப்புகளில் சேமிக்கப்பட்டிருக்கும் கொழுப்பை குறைக்க நோன்பு மிகவும் உதவியாக அமைகிறது. இரத்த சர்க்கரையின் அளவு இயற்கையாக குறைகிறது. மூளையின் செயல்திறன் அதிகரிக்கிறது. நாம் நோன்பு நோக்கும்போது நம் மூளையில் BDNF பிரெயின் டைவர்ட் நியூரோடாபிக் ஃபேக்டர் அதிகமாக சுரக்குகிறது. அதனால் நமது மூளையில் புதிய செல்கள் உருவாகி நமது மூளையின் செயல்திறன் அதிகரிக்கிறது. கொலஸ்ட்ரால் அளவு குறைகிறது. இதனால் இருதய நலம் மேம்படுகிறது. மாரடைப்பு, பக்கவாதம் போன்ற நோய்கள் வரும் வாய்ப்பு வெகுவாக குறைந்து விடுகிறது. எனவே
ஃபர்லான சுன்னத்தான அனைத்து நோன்புகளையும் நோற்று அவற்றை நோட்பதால் உடலுக்கு கிடைக்கும் பயன்களையும் பெற்று சுவர்க்கத்தில் ரையான் வாயிலில் நுழைவோம் என்று கூறி எனது உரையை இத்துடன் நிறைவு செய்கின்றேன். நன்றி. இந்த புனித ரமலான் மாதத்தின் வரலாற்றையும் பல நவீன கருத்துக்களையும் சிறப்பாக பேசிச் சென்ற சகோதரன் யூஷா அவர்களுக்கு எமது நன்றிகள். ஜஸாகல்லாஹ். அடுத்ததாக நம்மை உற்சாகப்படுத்தும் வகையில் அன்பு சகோதரர் அம்ஹர் அப்துல்லா அவர்களை நான் அன்புடன் அழைக்கின்றேன். بك خير الخلق كلهم مولاي صل وسلم دائما وابدا على حبيبك خير الخلق كلهم يا نبي السلام عليك يا رسول سلام عليك يا حبيب السلام عليك صلوات الله عليك صلى على النبي والتبسم تنا والتبسم تنا والتبسم اللهم صلوا عليه قلبي المضيق وسلما صلى عليك وسلما ذاق السعاما لدى مقرنا يا سيدي يا محمد صلوا عليه شفيع الأمة بذكر الرسول تشفع الأمة يا ربي بالجاه الناتي عادي الأمة يا ربي بالجاه الناتي عادي الأمة قمر سيدنا النبي قمر وجميل سيدنا النبي وجميل محمد نبينا بنوره هدينا من مكة حبيب نوره سطع المدينة من صلى صلاته كألف شفاته لا يعطي اللفت اللباشو إشفاء الممات صل على محمد السلام عليك يا رسول الله السلام عليك يا حبيبي يا نبي الله السلام عليك يا رسول الله السلام عليك يا حبيبي يا نبي الله يا رسول الله. தொடர்ந்து எமது நிகழ்ச்சிகளில் ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்பதின் முக்கியத்துவம் பற்றிய அழகிய சிங்கள மொழி மூலமான உரையொன்று நிகழ காத்து கொண்டிருக்கின்றது. அதற்காக வேண்டி எமது கல்லூரியை சேர்ந்த தரம் 8ஐ சேர்ந்த மாணவர் தௌஃபீக் அவர்களை அன்புடன் அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. විශ්වයාධිපති පරමදයාබර අල්ලාහ් තාලාගේ නාමයෙන් ආරම්භ කරමි. රමලාන් යන අති උතුම් වූ මෙම මාසය මා මෙන්ම ඔබ අපි යන සිළු දෙනාටම මේ මොහොතේ ලැබී ඇති අතිමහත් භාග්‍යයක් ලෙස පවසමින් රමලාන් මාසයේ අප අනිවාර්යෙන්ම උපවාසය රැකිය යුත්තේ මන්ද පිළිබඳව පුංචි සමාලෝචනයක් කිරීමට කැමැත්තෙමි. ඉස්ලාම් ධර්මයේ විශ්වාසයන් හා ක්‍රියාකාරකම් මිනිසාගේ කය සහ සිත පිරිසිදු කොට මෙලොව සහ පරලොව සතුටුදායී ලෙස ජීවත් වීමට පුහුණුවක් ලබා දෙන සැලැස්මක් වන්නේය. මේ පරමාර්ථයන් මතයි රමලාන් මාසයේ සෞම්‍යයන් පීඨා ඇත්තේ.
සෞම්‍ය ඊමාන්දාරින්ගේ අනිවාර්ය යුතුයකමක් බවට ප්‍රකාශ කළ අල්ලාහ් තාලා සෞම්‍ය පිළිබඳව මෙසේ පවසන්නේය. යා අයියුහල්ලසීන ආමනූ කුතිබ අලයිකුමුස් සියාමු වමා කුතිබ අලල් ලසීන මින් क़බලිකුම් ලඅල්ලකුම් තත්තකුන්. ඊමාන්දාරියනි, ඔබ භක්තිවන්තින් වීම සඳහා ඔබට පෙර සිටි අය කෙරෙහි අනිවාර්ය කළාසේම ඔබ කෙරෙහිද සෞම්‍ය අනිවාර්ය කරන ලදී යන්නයි. එමෙන්ම අල්ලාහ් තාලාගේ අවසාන දූතයාණන් වන මුහම්මද් නබි සල්ලල්ලාහු අලයිහි වසල්ලම් තුමානන්ද සෞම්‍යයේ පරමාර්ථයන් ගැන මෙසේ පවසන්නේය. අසත්‍ය හා අසත්‍ය වන ක්‍රියා අත්නොහැර ආහාර පාන පමණක් අත්හැරීම අල්ලාහ් තාලාට කිසිසේත්ම අවශ්‍ය වන්නේ නැත යන්නයි. මේ සියල්ල තුලින් අපට පිළිඹු වන්නේ මිනිසාගේ ඇඟින් පාලනය කර ක්‍රමවත් කිරීමත් මූලික ආශාවන් මැඩ පැවැත්වීමත් සෞම්‍යයේ අරමුණු බවයි. එමෙන්ම අප සලාතේ පිළිබඳව කතා කළහොත් පංචකාල සලාතයෙන් අප දිනකට 5 වතාවක පුහුණුවක් ලබන්නෙමු. නමුත් සෞම්‍ය නිසා අප දිනකට අඩුතරමින් පැය 14ක පමණ දිගු කාලයක් අල්ලාහ් පිළිබඳ සිතුවිල්ල සිත් තුළ දරාගෙන දීර්ඝ පුහුණුවක් ලබන්නෙමු. සෞම්‍ය රමලාන් මාසයේ පළමු සඳ දුටු දින සිට අල්ලාහ් තාලා පිළිබඳ සිතුවිල්ල සිත් තුළ තාහුරු කරගෙන දෛනික ජීවිතයේදී මුහුණ පෑමට සිදුවන කටයුතු වලදීද වගකීම් සහිතව පරලොවේදී පිළිතුරු දී යුතු යන බියෙන් කටයුතු කිරීමටද මෙය මඟ පෙන්වන්නකි. තවද පෝසතුන්ට දුප්පතාගේ කුසගින්නේ තරම දැන ගැනීමටද ඔවුන්ට කරුණාව දැක්වීමටද මේ අවස්ථාව සලසයි. එමෙන්ම සමාජයේ දක්නට ලැබෙන උස්පහත්කම් දුරු කිරීම පිළිබඳව චිත්ත පරිණතභාවයක් ඇති කරන්නේය. එමෙන්ම මිනිසා තුළ ඇතිවන්නා වූ නිදන්ගත රෝගවලටද මේ නිවාරණය සපයයි. සෞම්‍ය හැර මිනිසා සිදු කරන සියලුම නැමදුම් සෙසුවයට දැකීමට සැලසෙන්නේය. නමුත් සෞම්‍ය අල්ලාහ් තාලා සා ගැත්තා පමණක් දන්නා කරුණකි. එම රහස සෞම්‍ය පුරණ පුද්ගලයා සහ අල්ලාහ් තාලා ඇර අන් කිසිවෙකු නොදනී. තවද මේ හදීසයක් මගින් නබි මුහම්මද් සල්ලල්ලාහු අලයිහි වසල්ලම් තුමාණන් අපට පෙන්වා දෙන්නේය. සෞම්‍ය හැර ආදම්ගේ දරුවන් සිදු කරන සෑම ක්‍රියාවක්ම ඔවුන් සතුය. නමුත් සෞම්‍ය මහසඳාම පුරන්නේය. එයට ප්‍රතිඵල ලබා දීමේ වගකීම මම දරා සිටිමි යන්නයි. එමෙන්ම දයාබර සහෝදර සහෝදරියනි, මේ සියල්ල තුලින් ඉතා අලංකාරව සෞම්‍යයේ වැදගත්කම සහ රමලාන් මාසයේ විශේෂත්වය අප වටහාගෙන උතුම් වූ මේ මාසයේ අල්ලාහ් සුබ්හානහු තාලාගේ පූර්ණ අවධානය අප වෙත හරවාගෙන මාස 10කටත් වඩා වටිනා මෙම මාසය අපි අපේම කරගනිමු. එමෙන්ම මා අවසන් වශයෙන් පවසන්නේ මිනිසාගේ ස්ථිර ජීවිතය ආරම්භ වන්නේ ඔහුගේ මරණයෙන් පසුවය. ස්ථිරසාර ප්‍රීතිමත් ජීවිතයකට සූදානම් කරන සාධකයක් වන මෙම සෞම්‍ය අප නියමාකාරයෙන් රැකගෙන ඔබත් මමත් ස්වර්ගයට පිවිසීමේ වරම් ලබන්නන්ගේ කොටසට ඇතුළු වීමේ වාග්ය ලබා ගනිමු. එමෙන්ම අල්ලාහ් සුබ්හානහු තාලාගේ දයාව, කරුණාව සහ සෙනස ලැබීමට සුදුසන් වෙමු. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அம்மாணவரின் அழகிய வார்த்தைகள் எமது மனதை கவர்ந்து சென்றன. அம்மாணவருக்கு ஜஸாக்குமுல்லாஹு கைரன். எமது நிகழ்ச்சிகள் அடுத்ததாக சிங்கள மொழி மூலமான ஒரு விருது பாடலிடம் பெற காத்து கொண்டிருக்கின்றது. அதனை வழங்குவதற்காக வேண்டி ஜீஷான் எனும் மாணவரை அன்புடன் அழைத்து நிற்கின்றேன். මුළු ලොවටම එළිය දෙන්න ඉපදුන මනු අපේ නබිඳුන් අල්ලාහ්ගේ උපදේශන් ලොව හැම කළ අපේ නබිඳුන් ඉස්ලාම් ජය ගන්නට දිවි හිමියෙන් සිටි නබිඳුන් අල්ලාහ්ගේ වහිය තුලින් ජය ගොස හිමි කරගත්වන් නිවැරදි මඟ කියා දෙන්න අල්ලාහ් විසින් එව් ගැත්තා ඉබාදත්
මනුලොව සිටි සම ජීවිත මරණය රස විඳිනා විට අප රැකුමට රැගෙන යන්නේ අප කළ හොඳ වැඩ පමණය. නිරතුරුවම ජීවත් වන්නට අප කාටත් නොහැකිය. අල්ලා වැදුමට පමණ මේ දිවියත් අපට මදිය. කියාමතය එන බව අප දන්නා විට නිසක ලෙසින් පරලොව ජය ගන්නට නම් අල්ලා වෙත හැරිය යුතුය. ජීවිතයට ඉස්ලාමය නිසි ලෙස හුරු කරගත් විට මෙලොව දිවිය එලොව දිවිය අල්ලාගේ කරුණාවට. අල්ලාගේ කරුණාවෙන් එම විට හැම මිනිසෙක් හට ස්වර්ගය හා දායාදය නිසකව හිමි කරගත හැක. මේ විරිඳුව අවසානයේ නබි හට සලවාතයයි. මෙතනින් සමුගන ඔබගෙන් මට යන්නට අවසරයි. මට යන්නට அவசராய். ஒரு சிறப்பான பாடலை பாடிச் சென்ற சகோதரன் ஜீஷான் அவர்களுக்கு எமது நன்றிகள். ஜஸாக்கல்லாஹ். நோன்பு எனும் தலைப்பை பற்றி சகோதரர்கள் எம்என் அம்ஹர் மற்றும் எஸ்ஹெச்பி சாத் அவர்கள் இருவர் உரையாட வருகின்றனர். அஸ்ஸலாமு அலைக்கும் சாத். வலைக்கும் அஸ்ஸலாம். என்ன அம்ஹர் இந்த பக்கம்? நீங்கள் தானே சொன்னீங்க ஈவினிங் எங்களோட வீட்டுக்கு வாங்க 2 பேரும் சேர்ந்து அசைன்மெண்ட் செய்வோண்டு. அல்லாஹ் நான் அதை மறந்தே போயிட்டேன். சரி வாங்க. நோன்பு வந்துருச்சுன்னா ரெடியா நோன்புக்கு? நோம்புக்கு என்ன ஸ்பெஷலாக ரெடியாக இருக்கு? பெருநாள்டா தான் உடுப்பெல்லாம் வாங்கி ஸ்பெஷலாக ப்ரிப்பேர் ஆகணும். அதில் வேறு இந்த முறை கிளைமேட் வேறு சரி ஹோட் 7 மாதம் நோம்பை பார்த்து பிடிக்கணும். ஸ்டோஃபில்லா 7 மாதம் மாதிரி பிடிக்கிறதுக்கு இது ஒன்றும் சுண்ணத்தான நோன்பு இல்லை. ரமலானுடைய ஃபர்லான நோன்பு. பருவ வயது அடைஞ்சி நோன்பு பிடிக்க சக்தி பெற்றவங்க கட்டாயம் பிடிக்கணும். எங்களோட இஸ்லாம் புக்கில் படித்ததை நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க. இஸ்லாம் புக்கில் இல்லை சார். ரமலான் மாதத்தில் நோன்பு பிடிக்கிறதுட மகிமையை பற்றி அல் குர்ஆன்லேயும் ஹதீஸ்லேயும் எவ்வளோ விஷயங்கள் கூறப்பட்டிக்குது. நேற்றும் அதை பற்றினா எங்களை மதரசாலையும் படித்து தந்தாங்க. சரி உங்களோட மதரசாவில் சொல்லி தந்த ஒரு அல் குர்ஆன் வசனம் ஒன்று சொல்லுங்களே பாப்போம். ஆனால் மதரசாவில் 2-3 ஆயத்து சொல்லி தந்தாங்க. நான் அதில் 1 ஓதி காட்டுறேன், கேட்டுவோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹல்லதீன ஆமனூ குதிப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குதிப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லகும் தத்தகூன். இந்த ஆயத் சூரத்துல் பக்கரால வருது. இந்த ஆயத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கின்றா? ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு முன்னுள்ளவர்களுக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டது போன்று உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டுள்ளது. இதனுடைய நோக்கம் என்னவென்றால் நீங்கள் தக்குவாதாரியாக மாற வேண்டும். தக்குவா என்றால் இறையச்சம் தானே? ஓ ஐதான் சார். தக்குவாண்டா அல்லாஹ் சொல்லிக்கிறான், நீங்கள் உங்களுக்கு கடமையாக்கப்பட்ட நோன்பை பிடிக்க வேண்டும். எதுக்காக வேண்டிண்டா நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக மாறுவதற்குன்னு சொல்லி. நானும் படிச்சிருக்கிறேன். ரமதான் மாதத்தை பார்த்தேன், அவ்வளோவா மைண்டு கடுக்கல. வளமையாக பிடிக்கிற மாதிரி ராவு நீயத்தை வச்சுட்டு காலையில் சஹருக்கு எலும்பி சஹர் செஞ்சுட்டு சுபோ சொல்லிட்டு தூங்கினா 2 மணிக்கு எலும்புரை எலும்பி உமா ஏசினா போய் ஓடி போய் லோஹரை சொல்லிட்டு வாரேன். லோஹரை சொல்லிட்டு வந்தோடனே கஞ்சிக்கு போயிட்டு பெட் எடுத்துகிட்டு கிரவுண்டுக்கு போயிட்டு வந்து உட்காந்தா அசருக்கு உமா அசர் தொழுவ சொல்லுவா. அசரை தொழுவிட்டு நோன்பை திறக்கிறேன். இப்படி தான் வளமையாக போய்க்கொண்டு இருந்துச்சு. நீங்கள் சொல்லும்போது தான் ஆசை வருது, இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கொள்ளணுண்டு. ஐத்தானே அன்றைக்கு முஸ்தி சாரும் இதை பற்றி நல்லா கிளியராக விளங்கப்படுத்தினார். நோம்புன்றது வெறுமனே பசியில் ஈக்கிறது இல்லைண்டு. நோம்புல எந்த ஒரு அமலும் செய்யாமல் பசியில் ஈக்கிறதால எந்த ஒரு பலனும் கிடைக்க போகிறதில்லை. நாங்கள் அதிகம் குர்ஆன் ஓதணும், திக்ரு சலவாத்துக்கள் ஈடுபடணும், இரவு வணக்கங்கள் ஈடுபடணும், இன்னும் எவ்வளோ விஷயங்கள் ஈக்குது. அன்றைக்கும் நான் ஒரு பயான் ஒன்று கேட்டேன் என்னோடய வாட்ஸ்அப் குரூப்பில். அதில் சொன்னாங்க ரமதான் அருள் பொருந்திய மாதமாம். அந்த மாதம் வந்து தராவி, கியாமுல்லைல், லைலத்துல் கதிர் பற்றி எல்லாம் சொன்னாங்க. இன்னொன்று சொன்னாங்க மாதிரி, ஆனால் எனக்கு அது விளங்கல்ல. ரமதான் மாதத்தில் ஷைத்தான்கள் விளங்கிடப்படுவார்களாமே. அது பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட ஹதீஸ் ஒன்று புகாரியிலேயும் முஸ்லீம்லேயும் பதிவாய்க்குது. என்னண்டா, ரமலான் மாதம் வந்துவிட்டால் சுவர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படும், நரகத்தின் வாயில்கள் மூடப்படும், ஷைத்தான்கள் விலங்கிடப்படுவார்கள் அப்படின்னு அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. நான் அந்த பயானை ஃபுல்லாக கேட்கல, ஸ்கிப் பண்ணி தான் கேட்டேன். நீ சொல்லும்போது தான் தெரியுது ரமதான் மாதத்தை பற்றி. எனக்கு ஆசை வந்துட்டு இந்த முறை ரமதானை சரியாக கழிக்கணும்னு. நாங்கள் இப்போ நாங்கள் நிறைய பேர் செய்கிற தவறு இது தான். இப்போ ஆலிம்களால் அழகான முறையில் மார்க்க சம்பந்தமான தெளிவுகள் சோஷியல் மீடியா மூலமும் இன்னும் பல வழிகள்லேயும் தெளிவுபடுத்தப்படுது. ஆனால் நாங்கள் அதை மனசுக்கு எடுக்கிறோம் இல்லை, அதன்படி நடக்கிறதும் இல்லை.
நீங்கள் சொல்லும்போது தான் நினைவு வந்துச்சு. ரமதான் மாதத்தில் செய்கிற ஒரு சுன்னத்தான அமலுக்கு ஒரு ஃபர்லான அமல்ற நன்மையாமே. அதுதான் சார். அதே மாதிரி ரமலான் மாதத்தில் செய்கிற ஒரு ஃபர்லான வணக்கத்துக்கு ஏனைய மாதங்களில் செய்கிற 70 ஃபர்லுகளில் நன்மை கிடைக்குமாமே. சுப்ஹானல்லாஹ். அன்று ரமதான் மாதத்தில் நான் எனக்கு ஆசை வந்துட்டு இந்த முறை ஒழுங்காக கழிக்கணும்னு வீட்டுக்கு போய் நான் யூடியூப்பில் நிறைய பயான்கள் சர்ச் பண்ணி பார்க்க போகிறேன். ஆமாம், எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் நான் யூடியூப்பில் சர்ச் பண்ணி நிறைய பயான் அனுப்பவா? மாஷா அல்லாஹ், அது நல்ல விஷயம் சார். அதனால் எங்களோட பேரண்ட்ஸ் சந்தோஷப்படுவாங்க. அதே நேரம் அவளுக்கும் நிறைய நன்மை கிடைக்கும் சார். சரி வாங்க, அசைன்மெண்ட் டைம் ஆகிட்டு வாங்க. ஒரு அற்புதமான உரையாடலை நடத்தி சென்ற இரு சகோதரர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகள். ஜஸாக்கல்லாஹ். நிகழ்ச்சியின் அடுத்த கட்டமாக அல் குர்ஆனும் ரமலானும் என்ற தலைப்பில் பேச வருகின்றார் தலம் 11 சேர்ந்த சகோதரன் மிக்தாத் அஹ்மத். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நஅ்புதுஹு வ நஸல்லி அலா ரசூலே கரீம். அம்மா பஅத். விண்ணையும் மண்ணையும், மண்ணிலே பெண்ணையும், பெண்ணிலே என்னையும், என்னிலே அவனையும் ஈமான் கொள்ளச் செய்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அனைவருக்கும் எனது முத்தான சலாத்தை சொத்தாக தெரிவிப்பதில் மலர் கொத்தான பல விடயங்களை சத்தாக தெரிவிக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆம் சகோதர சகோதரிகளே, இச்சங்கை மிகு மாதம் ரமலான் மாதம் வந்து சில நாட்களே ஆகிவிட்டன. ரமலானும் அல் குர்ஆனும் என்று கூறும்போது அதன் சிறப்பை கூறக்கூட இன்றைய நாள் பத்தாது போலும். இவ்விரண்டும் நாணயத்தின் பக்கங்களை போன்றதாகும். ஒன்றிலிருந்து ஒன்று இன்றியமையாதது. உதாரணமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன் திருமறை வசனங்களில் கூறுகின்றான், ரமலான் மாதம் எத்தகையது என்றால் அதில்தான் மனிதனுக்கு நேர்வழி காட்டக்கூடியதாகவும் தெளிவான சான்றுகளை கொண்டதாகவும் நன்மை தீமைகளை பிரித்தறிவிப்பதுமான அல் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. 2வது அத்தியாயம் 185வது ஆயத். இதன் மூலமே விளங்குகிறது அல்லவா இவற்றின் சிறப்பு. ரமலான் மாதம் முஸ்லிம்களுக்காக இறைவன் அருளிய ஒரு மிக பெரும் பாக்கியமான மாதமாகும். இது ஆன்மீக வளர்ச்சி, தெய்வீக அருளை பெற்றுத்தரும் சிறப்பான காலமாக கருதப்படுகின்றது. இதில் முஸ்லிம்கள் நோன்பை நோற்று, தொழுகையை தொழுது, இன்னும் தெளிவான சரியான முறையில் அல் குர்ஆனை ஓதி ஏனைய நன்மையான விடயங்களையும் செய்து வருகின்றனர். குறிப்பாக இந்த மாதத்தில் ஒரு அமலுக்கு இரட்டிப்பான நன்மை கிடைக்கின்றது. உதாரணமாக அல் குர்ஆனை ஓதும் போது சாதாரண மாதங்களில் ஒரு எழுத்துக்கு 10 நன்மையும், இம்மாதத்தில் ஓதும் போது இரட்டிப்பாக 20 நன்மையும் கிடைக்கின்றது. ரமலான் மாதத்தின் இன்னொரு சிறப்பு தான் பசி மற்றும் தாகம் என்பவற்றின் மூலம் ஏழைகளின் உணர்வை உணர்ந்து அவர்களுக்கு உதவுவதற்கு முன்வருவதை வளர்த்துவிடுவதாகும். இதனால் மனிதர்கள் தமது செல்வ செழிப்பில் மட்டும் கவனம் செலுத்தாமல் ஏனையோரின் துக்கங்களை உணர்ந்து அவர்களுக்கு உதவுவதற்கு முன்வர வேண்டும். ரமலான் மாதமானது அல் குர்ஆனுடன் மிக பெரும் தொடர்புற்று காணப்படுகின்றது. மேலும் கூறும்போது அல் குர்ஆனானது இம்மாதத்தில் இறக்கப்பட்டதன் காரணமாக முஸ்லிம்கள் இம்மாதத்தில் அதிகம் குர்ஆனை ஓதி முடிக்க விரும்புகின்றனர். குர்ஆனானது மனிதர்களுக்கு வழிகாட்டியாக இருக்கின்றது. இதனை காலையும் மாலையும் அர்த்தம் விளங்கி ஓதுவதாகட்டும் அல்லது அதனை மனனம் செய்வதாகட்டும், இவையெல்லாம் அல் குர்ஆன் ஓதுவதின் பரிசுத்தமான செயல்களாக கருதப்படுகின்றன. இறுதியாக ரமலான் நோன்பும் அல் குர்ஆனும் ஒரு மனிதன் வாழ்க்கையின் தனித்துவமான இடத்தை பெறுகின்றன. நோன்பானது ஒருவரை சுத்தமான மனப்போக்குடன் பொறுமை மிக்கவராக மாற்றி அல்லாஹ்வுடன் இணைக்கும் தூய வழியாக இருக்கின்றது. அல் குர்ஆன் ஒரு மனிதனின் வாழ்க்கை வழிகாட்டியாக இருக்கின்றது. எனவே இவை இரண்டையும் கற்று அவற்றின் பலனை பெற்று அல்லாஹ்விடம் உதவி தேடுவோமாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நான் பேசியதோ கொஞ்சம், அதனால் துடிக்கிறது என் நெஞ்சம், அதற்கு நேரமோ பஞ்சம் என விரைகிறேன். வசலாம். ஆம் நேர்களே, நாம் இப்பொழுது எமது நிகழ்வின் முக்கிய கட்டத்தை அடைந்திருக்கின்றோம். அந்த வகையில் ரமலானும் அல் குர்ஆனும் எனும் தலைப்பை மாணவர் மிக்தாத் அழகிய முறையில் சுருக்கமாக விளங்கப்படுத்தினார். அந்த தலைப்பின் கீழ் நேர்களுக்கு இன்னும் ஆழமாகவும் விவரமாகவும் விவரிப்பதற்காக வேண்டி
எமது நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்றார் ஜாஹிரா கல்லூரியின் இஸ்லாம் பாட ஆசிரியர் அஷேக் அலி நலீமி ஆசிரியர் அவர்களை மரியாதையுடன் அழைத்து நிற்கின்றேன். பிஸ்மில்லா அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அம்பியா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன் ஃபபாத். அன்புக்குரிய நேயர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அருள்களை சொரிந்து வரக்கூடிய, சுவர்க்கத்தின் வாயில்கள் திறக்கப்பட்ட, நரகத்தின் வாயில்கள் மூடப்பட்ட, ஷைத்தான் விலங்கிடப்பட்ட அந்த அருள் பொருந்திய மாதமான ரமலான் மாதத்தினை நாம் அனைவரும் அல்லாஹ்வின் அருளை கொண்டு கிருபையோடு நாம் இந்த மாதத்தினை அடைந்திருக்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு முஃமினை பொறுத்தவரையில் அவன் நன்மை செய்வதற்கான ஒரு பருவ காலமாக இந்த ரமலான் மாதம் இருந்து கொண்டிருக்கின்றது. எல்லா வகையான நன்மையான காரியங்களிலும் போட்டி போட்டுக்கொண்டு முந்திக்கொண்டு செயல்படக்கூடிய ஒரு காலமாக, அமல் இபாதத்துகளில் ஈடுபடக்கூடிய ஒரு காலமாக இந்த காலம் இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே ரமலான் மாதத்திலே செய்ய வேண்டிய ஏனைய காலங்களிலும், ஆனால் குறிப்பாக ரமலான் மாதத்திலே அதிகமாக செய்யக்கூடிய ஒரு முஸ்லிமின் அடிப்படையான ஒரு பண்பாக இருக்கக்கூடிய ஒரு அமலை பற்றி தான் நாங்கள் இன்று பார்க்க இருக்கின்றோம். அன்புக்குரிய நேயர்களே, ஒரு முஃமினிடம் காணப்படக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு பண்பு தான் துஆ கேட்பது, பிரார்த்தனை புரிவது, அவனது தேவைகளை இறைவனிடம் சொல்லி மன்றாடி கெஞ்சி கேட்பது என்பது ஒரு முஃமினிடம் காணப்பட வேண்டிய ஒரு மிக முக்கியமான அடிப்படையான ஒரு பண்பாக இருக்கின்றது. அந்த துஆ என்பது அல்லாஹு தாலாவை நாங்கள் கேட்கின்ற பொழுது அல்லாஹு தாலா சந்தோஷம் அடைகின்றான். நாங்கள் கேட்காமல் இருக்கின்ற பொழுது, அல்லாஹ்விடம் நாங்கள் எமது தேவைகளை சொல்லாமல் இருக்கின்ற பொழுது அல்லாஹு தாலா கோபம் கொள்கின்றான். அன்புக்குரிய நேயர்களே, இன்று 2 கோணங்களில் நாங்கள் இந்த துஆவை பற்றி பார்க்க இருக்கின்றோம். முதலாவது தான், ஒரு முஃமினை பொறுத்தவரையில் துஆ என்பது அவனுடைய ஒரு ஆயுதமாக இருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்களது வாழ்க்கையிலே பல பிரச்சனைகள் வரலாம், பல விடயங்களுக்கு நாங்கள் முகம் கொடுக்க வேண்டி வரலாம். எல்லா சந்தர்ப்பங்களிலும், அது நல்ல விதமான சந்தர்ப்பங்களாக இருக்கலாம், எங்களுக்கு கவலையை உண்டு பண்ணக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இருக்கலாம். எத்தகைய ஒரு சந்தர்ப்பத்திலும் எம்மிடம் இருக்க வேண்டிய ஒரு மிக பலமான ஆயுதம்தான் துஆவாக இருக்கின்றது. இந்த துஆவினை கொண்டு எங்களால் எதனையும் சாதிக்க முடியும் என்ற அந்த நம்பிக்கை ஒவ்வொரு முஃமினிடமும் காணப்பட வேண்டும். அதனை அவன் நடைமுறைப்படுத்தவும் வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வாழ்க்கை உட்பட ஏனைய நபிமார்களின் வாழ்க்கையை நாங்கள் எடுத்து நோக்குகின்ற பொழுது அவர்கள் அனைவரும் அவர்களது தேவைகளை சொல்லி, அவர்களது இக்கட்டான நிலைமையிலும் அல்லாஹ்விடம் அதனை சொல்லி மன்றாடக்கூடியவர்களாக இருப்பதனை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனின் பல இடங்களிலே சுட்டி காட்டுகின்றான். சூரா அம்பியாவின் 87வது வசனத்திலே அல்லாஹு தஆலா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி குறிப்பிடுகின்றான். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மீன் விழுங்கி இருக்கின்ற பொழுது அந்த மிக பரந்த கடலிலே, அந்த மீனின் வயிற்றிலே, அந்த இருட்டிலே இருக்கின்ற யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அதிலிருந்து தான் தப்புவதற்காக வேண்டி பயன்படுத்திய அந்த ஆயுதம்தான் துஆ, பிரார்த்தனை, அல்லாஹ்விடம் அதனை முறையிடுவது, அல்லாஹ்விடம் உதவி கேட்பது. அல்லாஹ் தஆலா அதனை அல் குர்ஆனிலே பின்வருமாறு குறிப்பிடுகின்றான். வனாதா ஃபில் லுலுமாதி அன் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அந்த கும்மிருட்டிலே இருந்து அவர் அல்லாஹ்வை பிரார்த்திக்கின்றான். யா அல்லாஹ், லா இலாஹ, உன்னை அன்றே இறைவன் இல்லை, நீ தூய்மையானவனாக இருக்கின்றான், நான் சுப்ஹானக் இன்னி குன்து மினல் ஸாலிமீன், நான் நஷ்டவடைந்தவனாக, நான் ஒரு பாவியாக மாறிவிட்டேன் என்பதாக யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இடத்திலே துஆ கேட்கின்றார்கள். அதற்கு அடுத்த வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கின்றான், ஃபஸ்தஜப்னா லஹு வனஜ்ஜைனாஹு மினல் கம் வகதாலிக நுன்ஜில் முஃமினீன்.
அல்லாஹு தாலா அவருக்கு பதிலளித்தான். அவரது கவலையிலிருந்து அவனது கவலையிலிருந்து அல்லாஹு தாலா அவனை விடுவித்தார். இதனை போலதான் அல்லாஹு தாலா முஃமின்களையும் அல்லாஹ்விடம் இறைஞ்சி கேட்கின்ற முஃமின்களையும் விடுவிப்பான் என்று அல்லாஹு தாலா அந்த வசனத்திலே குறிப்பிடுகின்றான். இது அந்த நபிக்கானது மாத்திரம் அல்ல, எங்களது கஷ்டங்களும் போதும், சோதனைகளும் போதும், எல்லா சந்தர்ப்பங்களிலும் நாங்கள் அல்லாஹ்விடம் உதவி கேட்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அதன் பின்னர் வரக்கூடிய வசனத்திலே அல்லாஹு தாலா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இவ்வாறு துஆ கேட்டார்கள் என்பதனை பற்றி அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களது மனைவி மலட்டுத்தன்மையுடையவராக இருந்தார். அதாவது பிள்ளை பெறுவதற்கான சாத்தியம் இல்லாத ஒரு பெண்மணியாக இருந்தார். அந்த சந்தர்ப்பத்திலும் அந்த பிரச்சனையை, அந்த கவலையை எதிர்கொள்வதற்கு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எடுத்துக்கொண்ட ஆயுதம் துஆ. அதனை பற்றியும் அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான். ரப்பி லா ததர்னி ஃபர்தன் வ அன்த கைருல் வாரிசீன். அல்லாஹு தாலாவை நோக்கி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், யா அல்லாஹ், சந்ததி இல்லாத ஒரு மனிதராக என்னை ஆக்கிவிடாதே, எனக்கு பின்னர் எனது பரம்பரை இல்லாத ஒருவராக என்னை மாற்றிவிடாதே என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ கேட்கின்றார்கள். அல்லாஹு தாலா அதனையும் ஏற்றுக்கொள்கின்றான். அல்லாஹு தாலா அதனை குறிப்பிடுகின்றான், வஸ்தஜப்னா லஹு வஹப்னா லஹு, நாங்கள் அவரது துஆவை ஏற்றுக்கொண்டோம், அவருக்கு நாங்கள் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் வாரிசாக வழங்கினோம் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றார்கள். அது மாத்திரமல்ல, நமக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களது வாழ்க்கையை எடுத்து நோக்கினாலும் அந்த அமைச்சரின் மனைவி அவரை அறையிலே வைத்து மூடி பாவமான காரியத்துக்கு அழைக்கின்ற பொழுது, அவரை காப்பாற்றுவதற்கு யாருமே இல்லாத பொழுது, அவர் சத்தமிட்டாலும் அவரே குற்றவாளி என்ற நிலைமை உருவாகி இருக்கின்ற பொழுது அவர் தனது கையில் எடுத்த ஆயுதம் துஆ கேட்பதாகும். அல்லாஹ்விடம் அவர் துஆ கேட்டார், யா அல்லாஹ், இந்த சூழ்ச்சியிலிருந்து நீ என்னை காப்பாற்றாவிட்டால் இவர்களது சூழ்ச்சியிலே நான் விழுந்து நான் வழிகட்டவர்கள் ஒருவராக, அறிவீனப்பட்டவர், பாவம் செய்யக்கூடிய அந்த அறிவியலிகளில் ஒருவராக நான் மாறிவிடுவேன் என்று யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் துஆ கேட்கின்றார்கள். அல்லாஹு தாலா அப்பொழுதும் அல்லாஹு தாலா பதிலளிக்கிறான், ஃபஸ்தஜப்னா லஹு, அவரை நாங்கள் பதிலளித்தோம், அவருக்கு பதிலளித்தோம், அவரை அந்த நிலைமையிலிருந்து, அந்த சூழ்ச்சியிலிருந்து நாங்கள் அவரை விடுவித்தோம் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றார்கள். ஆகவே அன்புக்குரிய சகோதரர்களே, நேயர்களே, எம்மிடம் இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பு ஆயுதம் துஆ கேட்பதாகும். இரண்டாவது விடயம் என்னவென்றால், இந்த துஆவானது ஒரு முஸ்லிமுக்கும் அல்லாஹுக்கும் இடையிலான நெருக்கத்தை, தொடர்பை மிகவும். இரண்டாவது விடயம் என்னவென்றால், இந்த துஆவானது ஒரு முஃமினுக்கும் அல்லாஹுக்கும் இடையிலான தொடர்பை மிகவும் நெருக்கத்தை ஏற்படுத்துவதற்கான ஒரு வழியாக அது இருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா ஷஹ்ரு ரமலான் மாதத்தினை பற்றி குறிப்பிடுகின்ற அந்த வசனத்துக்கு அடுத்த வசனமாக சூரா பக்ராவின் 186வது வசனத்தில் அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான், ஃபஇதா சஅலக இபாதி அன்னி, எனது அடியான் என்னை பற்றி கேட்டால், சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப், நீங்கள் அவர்களிடம் சொல்லுங்கள், நான் மிகவும் நெருக்கமாக இருக்கின்றேன். எந்த அளவுக்கு நெருக்கம்? அவனது பிடரி மயிரை விட நான் அவருக்கு நெருக்கமாக இருக்கின்றேன். உஜீபு தஅவதத் தாஇ இலா தஆனி, யாரெல்லாம் என்னிடம் துஆ கேட்கின்றார்களோ, பிரார்த்திக்கின்றார்களோ, என்னிடம் தேவையை சொல்லி முறையிடுகின்றார்களோ அவர்களுக்கு நான் பதிலளித்தபடி இருக்கின்றேன் என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான். அதனோடு அவருக்கு அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான், ஃபஸ்தஜீபூலி வல் யுமினூலி வலஅல்லஹும் அதனோடு அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றான், ஃபஸ்தஜீபூலி வல் யுமினு பி லஅல்லஹும் யர்ஷுதூன்,
அவர்கள் நேர்வழி அடையும் பொருட்டு அவர்கள் என்னிடமே கேட்கட்டும், என்னையே அவர்கள் ஈமான் கொள்ளட்டும் என்று அல்லாஹ் தாலா குறிப்பிடுகின்றான். அன்புக்குரிய நேர்களே, ஒரு முஃமினின் வாழ்க்கையிலே கிடைக்கக்கூடிய அன்புக்குரிய நேர்களே, ஒரு முஃமினின் வாழ்க்கையிலே கிடைக்கக்கூடிய ஒரு மிக பெரும் பாக்கியம்தான் அவன் அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைந்து கொள்வதாகும். அல்லாஹ்விடம் நாங்கள் பிரார்த்திப்பதனால் அந்த பாக்கியத்தை, அந்த நெருக்கத்தை எங்களால் அடைந்து கொள்ள முடியும் என்பதனை இந்த வசனத்தினூடாக எங்களால் புரிந்து கொள்ள முடியுமாக இருக்கின்றது. ஒரு மனிதனுக்கு மறுமை நாளிலும் அவனுக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் அவனது வெற்றுக்கண்களால் அல்லாஹுவை பார்க்க கிடைப்பதாகும். அதே போல் இந்த உலகத்திலே அவனுக்கு கிடைக்கின்ற மிகப்பெரிய பாக்கியம் அல்லாஹு தாலாவுடைய அந்த நெருக்கத்தை அடைவதாகும். அல்லாஹு தாலாவுடைய நெருக்கத்தை நாங்கள் அடைந்தால் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை விடயங்களையும் எங்களால் எளிதாக முகம் கொள்ள முடியும், சந்தோஷமான முறையிலே நாங்கள் முகம் கொள்ள முடியும் என்பதனை நாங்கள் நினைவில் நிறுத்த கொள்ள வேண்டும். இமாம் இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லா அவர்களுடைய ஒரு சிறிய சம்பவத்தோடு நான் இதனை முடித்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். இமாம் இப்னு கையிம் ரஹிமஹுல்லா அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், அவரது வாழ்க்கையிலே ஒரு பிரச்சனை ஏற்படுகின்றது. அப்பொழுது அவர் அல்லாஹ்வை நோக்கி அதிகம் துஆ செய்யக்கூடியவராக மாறுகின்றார். அந்த நேரத்தில் அவர் குறிப்பிடுகின்றார், நான் இந்த துஆவினூடாக எனது வாழ்க்கையிலே கண்டிராத ஒரு நெருக்கத்தை, நான் அல்லாஹ்வுடனான ஒரு நெருக்கத்தை நான் கண்டுகொண்டேன் என்பதாக அவர் குறிப்பிடுகின்றார். எனது இபாதத்துகள் எனக்கு இனிமையாக மாறியது என்று அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அதோடு அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், இதனால் நான் மறைமுகமாக ஒரு விடயத்தையும் ஆசைப்பட்டேன். நான் கேட்கின்ற அந்த பிரார்த்தனைகளுக்கான விடையை அல்லாஹு தாலா, இந்த பிரச்சனைகளுக்கான தீர்வை அல்லாஹு தாலா இன்னும் கொஞ்சம் தாமதமாக அவன் தீர்த்து வைத்தால் நன்றாக இருக்குமே, அப்பொழுது தான் அந்த தேவை இருக்கின்ற காலமெல்லாம் நான் அல்லாஹுவை அதிகம் நான் பிரார்த்திப்பேன், அதிகம் அல்லாஹுடனான எனது அல்லாஹுடனான நெருக்கம் எனக்கு அதிகப்படும் என்று அவர் விரும்பியதாக இப்னுல் கையிம் ரஹிமஹுல்லா அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அன்புக்குரிய நேயர்களே, நாமும் இந்த ரமலான் மாதத்திலே அதிகமான நன்மைகளை செய்கின்றோம். அதிலே மிக முக்கியமான ஒரு நன்மையான இந்த பிரார்த்தனையையும் நாங்கள் செய்ய வேண்டும். அதற்கான நேரங்கள் சில விசேடமான நேரங்கள் இருந்தாலும் எந்தகைய நேரத்திலும் அல்லாஹுவை எங்களால் அழைக்க முடியும். அவனது திருப்பொருத்தத்தை பெற்ற முஃமினான கூட்டத்தில், சாலிஹான கூட்டத்தில் எம் அனைவரையும் அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக என்று கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நேர்களுக்கு ஒரு அருமையான பேச்சை நடத்தி சென்ற ஷேக் அலி நலீமி அவர்களுக்கு நன்றி, ஜஸாக்கல்லாஹ். நிகழ்ச்சியின் அடுத்த கட்டமாக நேர்கள் அனைவருக்கும் இனிமையான ஒரு கசீதாவை வழங்குவதற்காக ஜாஹிரா கல்லூரியின் இஸ்லாமிய சங்கத்தின் கசீதா குழுவை நாம் அழைக்கின்றோம். சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மர்ஹபா யா முஸ்தஃபா, சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அஸ்ஸுப்ஹு பதா மின் طالعته والليل دجى من وفراته. الله Allah
نهدها يا صاحي كي تستريح وبوث الدعاء الخافي الصريح يسعك الفضاء الرحيب فسيح سبيل الدموع سبيل مريح هدها يا صاحي كي تستريح وبوث الدعاء الخفي الصريح يسعك الفضاء الرحيب فسيح جمال الوجود بذكر الإله وتصفو الحياة بنور هدى جمال الوجود بذكر الإله وتصفو الحياة بنور هدى وتطرب نفس له طاعة ويبلغ سعد إلى منتهى إلى منتهى صلى عليك يا رسول الله وسلم عليك يا حبيب الله صلى عليك يا رسول الله وسلم عليك يا حبيب الله صلى عليك يا رسول الله وسلم عليك يا حبيب الله صلى عليك يا رسول الله وسلم عليك يا حبيب الله صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم يا رب صل عليه وسلم آمين. الحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا ونبينا وشفينا ومولانا محمد وبارك وسلم عليك. اللهم اغفر لنا ذنوبنا وقطايانا كلها يا رب العالمين. جزا الله عن نبينا محمدا صلى الله عليه وسلم ما أحله. اللهم أعنا على ذكرك وشكرك وحسن العبادة. اللهم إنك عفو كريم تحب العفو فاعف عنا يا كريم يا رحيم يا الله. فضلا من الله ونعمة ومغفرة ورحمة وعافية وسلامة ونستغفر الله ونسألك الجنة ونعوذ بك من النار. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. اللهم حمنا حم الدين وجهدنا جهد الدين وفقرنا فقر الدين وعملنا عمل الدين برحمتك يا أرحم الراحمين. ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. நிகழ்ச்சியின் இறுதி கட்டமாக நன்றியுரை வழங்குவதற்காக தரம் 11 சேர்ந்த அப்துல்லா ஃபைசரை நான் அன்புடன் அழைக்கின்றேன். ஆம் நேர்களே, இது எமது நிகழ்வின் இறுதி கட்டம். இந்த புனித ரமலான் மாத விசேட நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு சிறப்பித்த மாணவர்களுக்கு ஏற்பாட்டு குழு சார்பாக எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். மற்றும் எமக்கு அரியதொரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த பிறை தொலைக்காட்சி உறுப்பினர்களுக்கும் எமது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரன். இத்துடன் எமது நிகழ்வு முடிவுக்கு வருகின்றது. நாம் அனைவரும் நம் வல்ல நாயன் எமக்கு பரிசாக தந்த இந்த ரமதானை நல்ல முறையில் பயன்படுத்தி ரைஹான் எனும் சிறந்த வாயிலாக சொர்க்கத்திற்கு சென்று ஒன்றாக இருப்போம் என்று நம்பி அழகிய முறையில் ரமலானை பயன்படுத்துகிறேன் என்று கூறி விடைபெறும் நான் அப்துல்லா ஃபைசர்.